மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி. என் வாழ்க்கையில எது போனாலும் கௌரவம் மட்டும் போகக்கூடாது அப்படின்னுங்கிற தெளிவு ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ராசி. நிறைய விஷயத்துல அடுத்தவங்களுக்காகவே உதவி பண்ணி ஓடா தேஞ்சு போன ராசி. எனக்காக வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்ல. மத்தவங்களுக்காக வாழ்றது, மத்தவங்க நலனுக்காக வாழ்றது, அண்ணன் இருக்கட்டும், தம்பி இருக்கட்டும், தங்கச்சி இருக்கட்டும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். நான் சம்பாரிச்சு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தேன். நான் சம்பாரிச்சு எங்க அப்பா, அம்மாவ பார்த்துக்கிட்டேன். இது எல்லாமே குடும்பத்துல கடைசியா பிறந்தாலும், மூத்தமா பிறந்தாலும், குடும்ப பாரத்த நான் தாங்குன அளவுக்கு யாருமே தாங்கல அப்படின்னு இன்னைக்கு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம். விடுங்க, நெறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. அது இழந்ததெல்லாம் சொல்லும்போது, யாருக்காக வாழ்ந்தீங்களோ, இன்னைக்கு அவங்கலாம் உங்களைய நீங்க சாப்பிடுறேன், போறேன், வரேன் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. எப்படி இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஷெல்ஃபிஷ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? நம்ம இப்படியெல்லாம் இருந்தோமே! இப்படியெல்லாம் பார்த்தோமே! எங்கேயோ சறுக்கல் விழுகுதே! குடும்பத்துக்காக அனுதினமும் பாடா உழைச்ச உங்களுக்கு, இன்னைக்கு எல்லாருமே சங்கடங்கள அதிகமா குடுத்துட்டு போறாங்க. அது இல்லாம அவமானங்கள். அதாவது இது படக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அந்த விஷயத்துல நான் பட்டுறேன். சாப்பிடும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். என்னை சாப்பிடும்போதே பேசுறாங்க. சாப்பிடுற இடத்துல வந்து என்னைய அவமரியாதையா பண்றாங்க. அல்லது என் காது படவே என்னைய பத்தி பேசுறாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேஷம் அமைதியா இருக்குதுங்க. மேஷத்துக்குலாம் தெரியாமலாம் இல்ல. இந்த பழைய வீராப்பு, கௌரவம் இது எல்லாமே மேஷத்துக்கு இப்ப குறைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சிருச்சு. என்ன குறைஞ்சாலும் செவ்வாய் பகவான் உங்கள கெத்தா தான் வச்சிருக்காரு. அப்படி நீங்க கீழ இறங்கி வருவீங்களா மேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரமாட்டீங்க. ஆட விட்டு வேடிக்கை பார்த்து அடிக்குது. ஒரு தடவ மேஷத்த தொட்டவன் கெட்டான். அது என்னங்க மேஷத்த தொட்டவன் கெட்டான்? மேஷத்துக்கிட்ட ஒரு தடவ நீங்க உங்களுடைய நல்ல குணத்த ஒரு வாட்டி காமிச்சீங்கன்னா போதும், அது 1000 மடங்கு நல்ல செல்லும். அப்ப எப்பவுமே உங்க கூட ஒரு வந்து தளபதியா உங்க கூட இருப்பாங்க. ஆனா மேஷத்த பொறுத்தவரையும் நீங்க கெட்டுதல் செஞ்சீங்கன்னா, இல்ல ஒரு தடவ நீங்க அவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் உங்க பக்கத்துல வராது மேஷம். போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. இந்த மாதிரி ஒண்ணு நடந்துச்சு. திருப்பியே பார்ப்பாங்களான்னா, நீங்க ஒரு அடி விலகுனா, மேஷம் 100 அடி விலகும். அந்த அளவுக்கு ரொம்பவே கெத்தான ராசி. அதனால தான் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வச்சு, இங்க 5ஆம் அதிபதி சூரியன உச்சம் பெறக்கூடியது. அங்க சனீஸ்வரன் பகவான் நீசமா இருக்காரு. அதனால எளிதில அடுத்தவங்கள ஏமாத்த தெரியாதுங்க. ஏமாத்தி பிழைக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை எவ்வளோ பணம் குடுத்தாலும் எனக்கு அது வேண்டான்னு துச்சமா தூக்கி வீசிட்டு வந்துருவாங்க. கௌரவத்திற்காக நான் வாழ்றேன். அதை இழந்து என்னால வாழ முடியாது வாழ்க்கையில. என்னோட புத்தி எத வேணாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருக்காக பயன்படுத்த போறேன். ஆனா, என்னுடைய கௌரவம் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவான், சூரிய பகவானுடைய இணைவு என்ன மாதிரியான பலன்கள குடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. இது ஒரு முதல் தர யோகம்னு சொல்லலாம். ஏங்க அப்படி முதல் தர யோகம்? 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி சேர்க்கை 11ஆம் இடத்திலேயே இருக்குதுங்க. அதனால நெறைய ஆசைகள் நிறைவேறப் போகுது. என்ன நெனச்சிட்டு இருக்கீங்களோ, அதுக்கெல்லாம் குடுக்கக்கூடிய கோச்சார காலம் வந்துருச்சா? எஸ். 13/2/2025ஆம் தேதிக்கு மேல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இவங்க 2 பேருடைய சேர்க்கை இருக்கும். இந்த காலத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே அதிர்ஷ்டசாலிகளா இருப்பாங்க. இனி வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? தனிப்பட்ட வளர்ச்சிகள் எப்படி இருக்கும்? காலம் நல்லா வந்துருச்சே! இனியும் நாங்க கஷ்டப்படக்கூடிய காலம் வருமா? பழையபடி கம்பீரமா ஒரு விஷயங்களும் செய்யக்கூடிய காலங்கள் வருமா? எங்களுடைய ஆரோக்கியம் நான் மனசளவுல எவ்வளோ தெம்பா இருந்தோம். ஆனா உடலளவு தெம்பா இருக்கீங்கன்னா, இல்ல. பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமான தோற்றத்துல தைரியமா பேச்சுல இருந்தாலும், மனசளவுல இன்னையும் கலங்கிட்டு ஒரு விஷயங்களுமே ஏன் இப்படி நடந்துருச்சு? ஏன் இப்படி நடக்காம போயிருச்சு? ஏன் நமக்கு இது மாரி கிடைக்கல? அப்படின்னு ஏன்னு உங்க மனசுல 1000 கேள்வி. இப்படி ஏங்க நான் செல்ஃபிஷ்ஷா நடந்துக்கிட்டாம விட்டுட்டேன். செல்ஃபிஷ்ஷா இருந்திருந்தா நெறையா பணத்த சேர்த்திருப்பேன். இன்னைக்கெல்லாம் பணம் தாங்க பேசுது அப்படிங்கிற மன வருத்தங்கள் உங்களுக்கு 7 சனி காலத்துல ஆரம்பிச்சு 7 சனிங்கன்னு சொல்லவே வேண்டியதில்ல. ராசிக்கு 12ல சனி. ஆனா இன்னைக்கே ராசி சனி பார்த்துட்டு இருக்காரு. இப்பவே 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடி இடிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு மன வலி, மனவேதனையோட இருக்கு. மனசு எதிர்பார்ப்புகள் நிறைவேறல அப்படின்னு சுத்தியும் உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. "ஏன் இப்படியே இருக்க? 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு. எதுவுமே பண்ணலையா? எதுவுமே சேமிக்கலையா? அதே மாரி இருக்க. ஏன்? சும்மா பேசுறதுக்கு மட்டும் தானய்யா! ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல சம்பாரிக்கலையா? உன் சின்ன வயசு பையன், உன்னோட கம்மி வயசு, உன்னோட பொண்ணு, கீழ இருக்க பொண்ணுங்க எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வளர்ச்சி வந்துட்டாங்க, சம்பாரிச்சுட்டாங்க, ஒரு வீடு வாங்கிட்டாங்க, ஒரு வண்டி வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க. ஏன் உங்களால வாங்க முடியல? இவன் இப்படியே பேசிட்டு சுத்துவானா?
அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய கேள்விகள் வந்துட்டுருக்கு. மேஷத்த பொறுத்தவரை இப்படிதான் வந்துட்டுருக்கு. எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட யூஸ் பண்ணுனீங்களோ, அந்த இடத்துல எல்லாருமே உங்கள இந்த மாதிரி கேள்வி. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற காலம் வந்துவிட்டது. கலங்காத மேஷ மற்றும் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு இனி கலங்கக்கூடிய, அதாவது சந்தோஷத்துல கலங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. முதல் தர யோகமாக 5, 11ஆம் அதிபதி சேர்க்கை 11ஆம் இடத்துல தான் இருக்கிறது யோகம். எந்த ராசிக்கு இந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லது குடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா மேஷத்துக்கு நிச்சயமாக சனீஸ்வர பகவான் மட்டும் ஒரு யோகாதிபதி. என்னதான் அவர் பாதகாதிபதி, பாக்கியாதிபதி நம்ம சொல்லிட்டே இருந்தாலுமே, அவரு 10, 11ஆம் அதிபதியா இருக்கிறதுனால, இந்த ஒரு காலத்துல கெட்டதை எல்லாம் விலக்கிட்டு நன்மை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால, முதல் தர யோகம், குழந்தை செல்வம் அப்படிங்கிறது கிடைச்சாச்சு. குழந்தைங்களால மகிழ்ச்சி. என்னுடைய பையன் ஜாப் போறான், ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான், பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நெறைய பணம் செலவு பண்ணி எங்களோடைய பொருளாதாரத்தை எல்லாத்தையும் சுருக்கி எங்க குழந்தைக்காக நாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைக்குமா? வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துல நெறைய ஏற்றம், இறக்கங்கள் இருக்கு. இனியுமே வந்து வேலைக்காக நாங்க தடுமாறிட்டு இருக்கோமா? ஒரு நல்ல வேலை கிடைச்சா எங்களுடைய வாழ்க்கை தரத்த நாங்க உயர்த்தி கொண்டு போவோம். சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு வேலை கிடைச்சுச்சா? பொண்ணுக்கு வேலை கிடைச்சுச்சா? இல்ல பொண்ணு பையன் ஸ்ட்ரெஸ்ஸோட வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்னால வேற வேலை தொலாவிட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் நீங்க எதிர்பார்த்தபடி சிறப்பான வேலைகள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமா இருக்கும். எனக்கு புடிச்சு நான் வேலை செய்றேன். நான் புடிச்சத வேலை செய்றேன். நான் படிச்சத வேலை செய்றேன். இதுக்கு முன்னாடி வேற ஃபீல்ட்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கும் அதுக்கும் துளியுமே சம்மந்தம் இல்ல. எப்படான்னு காத்துட்டு இருந்தேன் எனக்கு நல்ல நேரம் வரும்னு. இதோ நல்ல நேரம் வந்துருச்சு. இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல முதல் தர யோகம். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அனுதினமும் முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குழந்தைகளால ஒரு மகிழ்ச்சிய குடு, குழந்தைகளால எனக்கு சந்தோஷத்த குடு. எப்பவுமே எனக்கு வந்து ஒரு மனக்கவலையோட இருந்துட்டே இருக்கேன். குழந்தைகள நெனச்சு ஏங்குறேன். குழந்தை செல்வம் இல்லாம ஏங்குறேன். அனுதினமும் முருகர்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அந்த முருகரே வந்து எனக்கு குழந்தையா கிடைக்கணும் அப்படின்னு நிறைய நாள் உங்களுடைய வேண்டுதல் பலிக்கிறதுக்கு இதோ காத்துட்டு இருக்குது. அந்த முருகனுடைய அருளால குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம். நான் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. நிச்சயமாக குழந்தை கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முருகனுடைய அருளால நீங்க எதிர்பார்த்த குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமா இருக்கும். 3வது தர யோகம். குழந்தைகளால எனக்கு மகிழ்ச்சி. என்னுடைய குழந்தைகள் வந்து நல்லா படிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்க. இனி நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துறணும். அவங்க கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. நல்லா படிக்க வச்சேன், வளர்த்துனேன். நடுவுல கொஞ்சம் பிரச்சனைகளாக நாங்க பேசாம இருக்கோம். நாங்க பிரிஞ்சிருக்கோம். இனி இதெல்லாமே சேருமா? மாறுமா? பழையபடி நாங்க வந்து என்னுடைய மகனான, மகளால எனக்கு ஒரு பெரிய அனுதாபம் கிடைக்குமா? அந்த அனுபவத்தால பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகள் கிடைக்குமா? நான் குழந்தைகள நெனச்சு ஏங்குறேன். அந்த குழந்தைங்க என்னை எதிர்பார்ப்பாங்களா? எல்லாமுமே வேண்டான்னு சொல்லி துச்சமா என்னை தூக்கி வீசிட்டாங்க. இனியுமே வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவங்க கூட பழைய மாதிரி சேரலான்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக 5, 11ஆம் அதிபதி சேர்க்கை இருக்கிறதுனால, குழந்தைகளால உங்களுக்கு மன மகிழ்ச்சியும், தைரியம், தன்னம்பிக்கை, தெம்பு, துணிச்சல் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். 11ஆம் இடம் பலம் பெற்றா என்னங்க? எவ்வளோ விஷயம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துருவோம். நமக்கு லாபம் தான் அப்படின்னு நம்ம நோக்கி ஓடக்கூடிய காலங்கள், நெறைய விஷயங்கள் செயல்திறன். இத்தன நாளா என்னுடைய செயல்திறன் யாருக்குமே தெரியாம இருந்துருச்சு. நான் நல்ல இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எஃபோர்ட்ஸ் போடுறேன். ஜெயிக்க முடியல. அதேபோல அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை. நெறைய எஃபோர்ட்ஸ் போடுறேன். உள்ளூர்லேருந்து படிக்கிறேன், வெளியூர்லேருந்து படிக்கிறேன், டியூஷன் சென்டர்லேருந்து படிக்கிறேன். நெறைய அட்டெம்ப்ட் பண்றேன். கடைசியில 1 மார்க், 2 மார்க் வித்தியாசத்துல வந்து நான் சோர்ந்து உட்கார்ந்துர்றேன். மறுபடியும் எங்களுடைய வீட்ல படி அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு 2 மைண்டா இருக்குது. படிக்கலாமா? வேண்டாமா? போக முடியுமா? முடியாதான்னு. இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சாரம் பலமான கோச்சாரமா இருக்கும். அதனால இந்த நேரம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி படிக்கல். அது என்னங்க இந்த நேரம் அப்படின்னா, 5, 11ஆம் அதிபதி எப்பவுமே ஒரு நல்ல கிரகங்கள் சேர்ந்து நமக்கு நல்ல தசாபுத்தி இருக்கும்போது, நமக்கு 7 சனி இருந்தாலும் சரி, ஜென்ம சனியா இருந்தாலும் சரி, ஜென்ம ராகுவா இருந்தாலும் சரி, ஈஸியா நம்ம அசால்ட்டா கடந்து வந்துருவோம். அப்ப கடந்து வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதைய இன்னைக்கு சனீஸ்வர பகவானும், சுக்கிர பகவானும் உதாரணமாக மேஷத்துக்கு 100% இல்லைங்க. 1000% நல்ல பலன குடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. ஆட விட்டவன எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து இனி வரக்கூடிய காலத்துல அடிக்கக்கூடிய காலமாக வரும். தொழில் சார்ந்த விஷயத்துல நெறையவே தொய்வு. நெறையா பணம் வந்துட்டு இருந்தா மேஷத்தை அதுவுமே இன்னைக்குமே பாருங்க, பண பிரச்சனைகள் இல்லைன்னா மறுபடியும் பழைய மாரி கெத்தா வந்துருவாங்க. அந்த பணத்துல அடி விழுந்தனால தான்
அவங்க திரும்பி எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள்ல இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் எங்க இருந்து நிப்பாட்டுனாங்களோ, அதே தொழில திருப்பி நடத்தி ஜெயிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. அப்பாடா! என்னுடைய பழைய கெத்து வந்துருச்சு அப்படின்னு பெருமையா சொல்ற அளவுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல மேஷத்துக்கு நல்ல கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா பாருங்க. குரு பரிவர்த்தனையாகி, சுக்கிரன் பரிவர்த்தனையாகி 2 பேரும் 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வராங்க. இதுக்கு மேல ஒரு யோகம் என்னங்க? நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காலங்கள் மேஷத்துக்கு வந்து கொண்டுட்டு இருக்குது. அதனால இந்த 7 சனியெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அதிகார பதவி, அரசியல் சம்மந்தப்பட்ட வெற்றி, சொத்து, வாகனம் இதெல்லாமே சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல நேரம். போராட்டத்திலிருந்து வெளிய வந்து நல்ல ஒரு விஷயங்கள் பண்ணி ஜெயிக்கக்கூடிய காலமாக மேஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும். இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில பயணிக்கும். நாளைக்கு நம்ம பார்க்கும்போது அதே கிரகம் வேறு நட்சத்திரத்தில பயணிக்கும். அப்ப கோச்சாரம் அப்படிங்கிறது 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். பிறந்த கால ஜாதகம், தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது நிச்சயமா கிரகம் பெற்ற பலம், பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ, குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது 100%. நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.